காளான் எனக்கு பிடிச்ச காளான், ரொம்ப பிடிச்ச காளான். காளான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், எனக்காக ஏகப்பட்ட காளான் இருக்கு. இங்க இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துக்க போறேன். இன்னொன்னு இருக்கா? அடடா, இங்கேயும் இருக்கு. நிறைய இருக்கு. இதோ இதோ இங்கேயும் இருக்கு. இது என் வயிற்றுக்கு போதும். நான் இப்படி கூட பண்ணலாமே. டேய் வாடா. யாடா இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்க? நம்ம பிரச்சனைக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டு. ஆனா முதல்ல காளான் சாப்பிடுவோம். அது எல்லாம் தானே. அடடோ, உயிரே இல்லாத மரத்துல இருந்து இலையெல்லாம் முளைக்குது. அதுவும் உயிர் இல்லாத மரத்துல இருந்து முளைக்குது அப்படின்னா இதுக்கு திரும்பவும் உயிர் வந்துருமா? அப்ப எல்லா மரத்தையும் திரும்பவும் நட்டு வச்சிடலாம். அப்ப உயிர் வந்துரும்ல. அதுக்கப்புறம் மொத்த காடும் திரும்பவும் வந்துரும். நான் புத்திசாலி மட்டும் இல்ல, ரொம்பவும் திறமைசாலி. சரி, இப்ப ஆரம்பிக்கலாமா? டெல்லி வரைக்கும் பேசும்பியா. நல்ல வேளை இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். என்ன இந்த லோகர் வீக் பூட்டு போட்டிருக்கோம்? டி லோகர் வீக், உனக்கு திறந்துடு. என்னது திறக்க மாட்டேங்குது? சரி, நம்ம தான் கரடி வச்சு பல்லால கடிப்போம். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் திறக்க சொல்லி நீ திறக்க மாட்டேங்கிற? என்ன வீடு ஃபுல்லா மரங்களா இருக்கு? உயிர் இல்லாம எவ்வளவு மரங்களை வச்சிருக்கான் பாத்தியா? அந்த லோகர் வீக் ரொம்ப மோசமானவன். ரொம்ப வெயிட்டா இருக்கு. சீக்கிரமா போயிடலாம். என்னடா சத்தம் அது? அடடா, அந்த லோகர் வீக் ஏந்திரிச்சிட்டோம். எவனாவது திருட்டு பையன் வந்தானா? எவன்டா பண்ணது இத? அச்சச்சோ, நம்ம கூறு போட்ட கட்டைங்க. நல்ல வேளை நான் கூறு போட்ட கட்டைகளுக்கு ஒண்ணுமே ஆகலையா. என்னடா இது 3 நாள் குறையுது அப்படின்னா? கண்டுபிடிச்சிட்டோம்.
என்னடா இது இங்க இருக்கு? பிராம்புலு நீ ஜாலியா இரு லாகர்விக். இப்ப மரம் வெட்டுற மாதிரி நீ கனவு கண்டுகிட்டு இருப்பல்ல? அப்படியே எழுந்திருக்காம படுத்துக்கிட்டே இரு. முடிஞ்சது. வேலையை முடிச்சிட்டேன். அந்த லாகர்விக் இல்லாததுனால எவ்வளவு கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த காட்டை பழைய மாதிரி ஆக்கணும்னா நான் ரொம்ப நல்லவன் ஆயிடுவேன். இந்த மாதிரி காரியத்தை பண்றதுக்கு நான் பெரிய புத்திசாலியா இருக்கணும். ஆமா, நான் இங்க வெளியில என்ன பண்றேன்? என்னடா இது நடுமடையில ஏதோ புடச்சுக்கிட்டு இருக்கு. ஆடா, அந்த கரடி திருட மேல என்னோட கட்டைங்க. அச்சோ, என் கட்டைகளுக்கு என்ன ஆச்சு? இதுக்கெல்லாம் அந்த கரடிக்கு தாண்டா காரணம். இது வந்து கரடி கால் தடம். என்னது இது? திமிரு பிடிச்ச திருட்டு கரடி. என்ன தைரியம்டா உனக்கு பிராம்புலு? திருட்டு பையல இப்ப பாடுறா உன்ன. இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்காம விட மாட்டேன்டா. என்ன நிக்காம தும்மல் வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன யாரும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை எல்லா மரத்தையும் கொண்டு வந்து நட்டு வச்சுட்டு. இவ்வளவு மரம் தூக்குனதுல இடுப்பு பிடிச்சுக்குச்சு. நீ எதுக்கு கவலைப்படாத. நீ சீக்கிரமாவே வளர்ந்துருவ பாரு. அப்புறம் இலைகளும் வரும். அங்க மீத இருக்க மரங்களையும் இன்னைக்கு நைட் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன கதவை திறந்து வச்சிருக்கோம்? நமக்கு ஈஸி தான். அடடோ, இங்க எவ்வளவு மரங்கள் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவோம். ஒன்னு வந்துட்டியாடா? உரிச்ச வலையில கரெக்டா மாட்டிக்கிட்ட. லாகர்விக், டேய் லாகர்விக், ஒழுங்கா இந்த கதவை திறடா. நீ என்ன பண்ணாலும் சரிடா, இந்த கதவு திறக்காதடா தம்பி. ஏன்னா நானே ஒரு பூட்டை உருவாக்கி போட்டிருக்கேன். அதனால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுடா. இப்போ நீ வசமா மாட்டிக்கிட்ட பாத்தியா? என்னடா இது? இப்ப என்ன சொல்ற லாகர்விக்? உன்ன மாதிரியே இந்த டோர் வீக்கா தான் இருக்கு. திமிரு புடிச்சவனே, அப்பனா இத பாடுறா. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சுதுடா. வெளிய வாடா, வெளிய வாடாங்கறல்ல. என்ன பண்றது, என்ன பண்றது? இங்கே நம்மளால ஒளிஞ்சிருக்க முடியாது. என்ன பண்றது? பிராம்புலு, வெளிய வாடா அண்ணா, விளையாடலாம். எங்கடா இருக்க நீ? லாகர்விக், நான் இங்க மேலதான் இருக்கேன். ஒழுங்கா என் இடத்தை விட்டு வெளியே போடா. அச்சோ, நான் அடுக்கி வச்சிருந்த மர கட்டைங்க. இப்ப நல்ல கனவுல ஜாலியா என்ஜாய் பண்ணுடா லாகர்விக். நீ கனவு காண்றதுக்குள்ள நான் கட்டைகளை தூக்கிட்டு போயிடுறேன்.